Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu arsalahu bil haqqi bashira wa nazira wa da'iyan ila Allahi bi idhnihi wa sirajan munira. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. In uridu illa al-islaha mastata'tu wa ma tawfiq illa billah alayhi tawakkaltu wa ilayhi unib. Qala Allah ta'ala fil Qur'anil Majid wal Furqanil Hamid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Kuntum khayra ummatin ukhrijat lin-nas தாமரூன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ தூமினூன பில்லாஹ். ஸதகல்லாஹுல் அஸீம். எல்லா புகழும் பேரண்டத்தை எல்லாம் படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செலுத்தி வரக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். இந்த மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காகவும் நற்செய்தி அறிவிப்பதற்காகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வந்த எல்லா நபிமார்கள் மீதும் அந்த நபிமார்களுடைய வரிசையிலே இறுதியாக வந்த உலகத்திற்கெல்லாம் ஒரு அருக்கொடையாக வந்த அகில உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு அழகிய முன்மாதிரியாக வந்த அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தவர்கள் மீதும் தீனுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மனித சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயமாக நாம் உங்களை வெளிப்படுத்தியிருக்கின்றோம் என்பதாக குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. ஹைர உம்மத் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அதை சொல்லிவிட்டு ஏன் தெரியுமா உங்களை ஹைர உம்மத் என்று குர்ஆன் கூறுகிறது? தாமரூன பில் மாரூஃப், அவர்கள் நன்மையின் பக்கம் அழைக்கின்றார்கள். ஒ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டு தடுக்கின்றார்கள். ஒ தூமினூன பில்லாஹ், இறைவன் மீது நம்பிக்கை வைக்கின்றார்கள். ஆக இந்த மூன்று தகுதிகளும் இருந்தால் நீங்கள் ஹைர உம்மத். இந்த மூன்று தகுதிகளும் இல்லை என்று சொன்னால் எப்படி ஹைர உம்மத்தாக இருக்க முடியும்? இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றா, வல்தக்கும் மின்கும் உம்மத்தை யதுஊன இலல் கைர் வ யஅமுருன பில் மாரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். நீங்கள் ஒரு நடுநிலை சமுதாயமாக இருக்கின்றீர்கள், நன்மையை ஏவக்கூடிய சமுதாயமாக இருக்கின்றீர்கள், தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள், நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். ஆனா இன்னைக்கு யாரு வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. வெற்றினா மறுமையில வெற்றி மட்டும் இல்லை சகோதர சகோதரிலே, இம்மையிலும் வெற்றி. ஆக கடந்த சில நாட்களாக தமிழகம் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் டாக் ஆஃப் தி டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க, டாக் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு வருது. உலகமே என்ன செய்யறாங்கன்னா தமிழ்நாட்டை பத்தி பேசுறாங்க. போன் போட்டு கேட்கறாங்க, என்ன ஆச்சு உங்களுக்குன்னு கேட்கறேன். ரொம்ப அதாவது ஐசியூல கிடக்கிற மாதிரி ஒரு கவலையோடு கேட்போமா இல்லைங்களா? ஐயோ என்னங்க ஆச்சு அப்படின்ட்டு. அப்படி என்ன ஆச்சுன்னு கேட்கறதுல ரெண்டு அர்த்தம் இருக்குது. என்ன ஆச்சுன்னு ரெண்டு தரப்பும் கேட்கறாங்க. ஒரு தரப்பு என்ன கேட்குது அப்படின்னா, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு கேட்குது. இன்னொரு தரப்பு, என் பிள்ளை சாப்பிடாம இருக்குது, என் குழந்தை ஒரே அழுதுகிட்டு இருக்குது அப்படின்னு அப்படி ஒண்ணு கேட்கிறாங்க. ஆக அன்புக்குரியவர்களே, எங்கே போய்கொண்டிருக்கிறது சமுதாயம் அப்படிங்கறத சிந்திக்கணும். எவ்வளவு அமைப்புகள் இருக்கின்றோம், எவ்வளவு அமைப்புகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எந்த தேர்தலை விட இந்த தேர்தலிலே சமுதாய அமைப்புகள் ஏறத்தாழ 99.9% கூட சொல்லலாம். எல்லாம் ஒரு பக்கம், சும்மா சின்னது தனிப்பட்டவர்கள் அப்படி இப்படி சில தனிப்பட்ட விருப்பின் காரணமாக தனிப்பட்ட கோபதாபங்கள் காரணமாக போயிருக்கலாம். அதெல்லாம் நீங்க கழிச்சிட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக என்ன முடிவு எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஜக பாசிசம் இங்கே வரக்கூடாது. ஏன்னா பாசிசத்தினுடைய வலி வேதனையை நம்ம பட்டுதான் அனுபவிக்கணும் இல்லை. தமிழகத்துக்கே உள்ள ஒரு சிறப்பான என்னன்னா, படுவதற்கு முன்பே நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம பார்க்கிறோம் புல்டோசர் கலாச்சாரங்கள் எப்படி இருக்கிறது, என்ஆர்சி என்ஐ அதெல்லாம் அந்த ஆர்ப்பாட்டங்கள்ல கலந்து கொண்டவங்க எந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறாங்க, கபர்ஸ்தான்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை, பள்ளிவாசல்கள் புல்டோசர்களால் இடித்து நொறுக்கப்படுது. எந்த பத்திரம், எந்த மூல பத்திரம், எந்த டாக்குமெண்ட் அதெல்லாம் அவனுக்கு தேவையே கிடையாது.
பாக்குற மாதிரிங்களா? முஸ்லிம் கடைகள் தீ வைத்து எரிக்கப்படுகின்றன. ஒரு இளைஞன் வீட்டை விட்டு போனானா அவன் திருப்பி வருவானா இல்லையா என்பதற்கு எந்த கேரண்டியுமே கிடையாது. பொது வாகனங்களிலே பயணம் செய்வது ஒரு கவலைக்குரிய ஒன்றாக, ரயிலா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், பொது வாகனங்கள்ல என்ன செய்ய முடியாது, பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது சிக்கலான நெருடலான ஒன்றாக இருப்பதை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த வாட்டி என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே சேர்ந்து பாசிசத்திற்கு மாற்று எதுவோ, அவங்க இப்ப நம்ம நினைக்கிறவங்க வந்துட்டா தமிழகம் தேனாறு பாலாறு ஓடும், அதுக்காக நம்ம ஓட்டு போடல. இது வந்துட்டாங்கன்னா அப்படியே நமக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும், அதுக்காக ஓட்டு போடல. என்னன்னா நம்ம பிரச்சனை இல்லாம இருப்போம்பா, நீங்க எல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் தர வேணாம்ப்பா, நாங்க பள்ளியை நாங்களே கட்டிப்போம், நாங்களே தொழுவோம், நாங்களே நோம்பு உங்கள்கிட்ட வந்து அரிசி தாங்கன்னு கேட்க மாட்டோம், கஞ்சி ஊத்துன்னு கேட்க மாட்டோம், பள்ளியாசல காய்ச்சல் வந்து நிக்க மாட்டோம், நீ எங்க பள்ளியை இடிக்காம இருந்தா போதும். எங்க முன்னோர்கள் என்ன கொடுத்துட்டு போனாங்களோ அதை நாங்க வச்சுட்டு எங்க பள்ளியா இருக்கட்டும், கபர்சானா இருக்கட்டும், மதர்சாவா இருக்கட்டும், நாங்க எங்க இதை என்ன செஞ்சுக்கோம், எங்க சொந்த இதை பார்த்துக்கோம். அப்படிதான் நாங்க அப்படிதான் வளர்ந்துருக்கிறோம். எங்க முன்னோர்கள் அப்படிதான் வளர்த்திருக்கிறாங்க. நாங்க தான் அரசாங்கத்துக்கு இடம் கொடுப்போமே தவிர, கலெக்டர் ஆபீஸ்க்கு இடம் வேணுமா இந்த வச்சுக்க இத்தனை ஏக்கர், ஆஸ்பத்திரிக்கு வேணுமா இந்த வச்சுக்க இவ்வளவு, காலேஜ் வேணுமா இப்படி வச்சுக்கோ, இப்படி என்ன செய்வோம் கொடுத்துதான் நம்ம சமுதாயம் பழக்கப்பட்டது. இது ஒரு மாவட்டம் 2 மாவட்டம் மட்டும் இல்ல. இப்ப மேல் விசாரத்துனா சி அப்துல் ஹக்கீம் எல்லாத்துக்குமே தெரியும். புதுக்கல்லூரி வந்து நம்மால் கொடுக்கப்பட்ட கல்லூரி எல்லாத்துக்குமே தெரியும். ஜமால் முகமது அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா திருச்சியில மிகப்பெரிய கல்லூரி தெரியும் நம்மளுக்கு. அதே மாதிரி மதுரையில பாத்தீங்கன்னா வக்குப்போடு கல்லூரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதிராம்பட்டினத்துல ஜாக்கிர் ஹுசேன் கல்லூரி, அங்க ஜாக்கிர் ஹுசேன் ராவுத்தர் தான் கொடுத்தாங்க. உத்தமபாளையம் கர்த்தே ராவுத்தர் தெரியாம வந்து தமிழகத்துல யாரும் கல்வியை பத்தில என்ன முடியாது. சதகத்துல அப்பா பத்தி தெரியாம வந்து திருநெல்வேலியில யாருமே நுழைய முடியாது. என்ன பெரிய பெரிய கல்லூரி அன்னைக்கே. இதெல்லாம் எப்பன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாம் படிக்கணும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்காங்க. நம்ம ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பிஸ்கட்லாம் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் இல்ல என் பிள்ளைங்க சமுதாய பிள்ளைங்க படிச்சுட்டு வந்தா அவன் எங்கெங்கெல்லாம் போவாங்க, அங்கெல்லாம் இடம் கிடைக்குமா கிடைக்காதான் தெரியாது, எல்லாருக்கும் லைலால கிடைக்காது, எல்லாருக்கும் சென்ட் ஜான்ஸ்ல கிடைக்காது, எல்லாருக்கும் சென்ட் பீச்ல கிடைக்காது, அப்ப நம்ம பிள்ளை வந்து ஆவரேஜ் மார்க் தான் வாங்குவான், கொஞ்சம் மார்க் தான் வாங்குவான், அப்ப வாங்கினா அவனுக்கு நல்ல மாதிரி வரணுமா இல்லைங்களா அப்படின்ட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, யோசனை பண்ணி செஞ்சிருக்கிறாங்க. சரியா? ஆனா அப்படி யோசனை பண்ணி செஞ்சு நான் அவ்வளவு உழைப்பு கொடுத்திருக்கிறாங்களா, அவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாங்களே, அப்போ இந்த சமுதாயம் கல்வியில மேலோங்கி சிறந்த சமுதாயமாக தானே இருக்கணும், அற்புதமான ஒரு சமுதாயமாக தானே இருக்கணும், பிறருக்கு பயன் தரக்கூடிய ஒரு சமுதாயமாக தானே இருக்கணும். ஆனா என்ன நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மிகப்பெரிய, ஏன்னா சில விஷயங்களை பேசிதான் ஆகணும். நம்ம பேசாம பொத்தி 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 வச்சோம்னா அது உள்ளுக்குள்ள கரையான் மாதிரி, உள்ளுக்குள்ள கேன்சர் மாதிரி என்ன செய்யும், ஒட்டுமொத்த சமுதாயமே அழிச்சிடும். ஏற்கனவே நல்ல விவரமானவங்க நாங்க எச்சரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். சினிமா மோகம் வந்து ரொம்ப மோகமா ரொம்ப தரிகட்டு போகுது. அதனால எப்படி வந்து வாழ்வியலை வந்து என்ன செய்யணும், இஸ்லாமிய வாழ்வியலை சினிமாவிலும் கொண்டு வரணும். அது பாக்குறது ஹராமு, இது பாக்குறது ஹராமு, அங்க அது கூடாது இது கூடாதுன்னு சொல்லி வச்சுட்டு, சரி நீ சொல்லிட்டு இருக்கிற யாரெல்லாம் ஹராமுன்னு சொல்றாங்களோ, யாருன்னு ஹராமன்னு சொல்லலையோ அவங்க வீட்டுல 14 இன்ச்சு இருக்குது, யாரெல்லாம் ஹராமன் பேசுறாங்க அவங்க 42 இன்ச்சு டிவி இருக்குது. விளங்கமா உருப்படுமா? நீ என்ன பேசிட்டு இருக்கப்ப நீ கேட்டா, இல்ல அது பையன் செஞ்சது, அது என் மருமகளுக்கு கொண்டு வந்துட்டாங்க அங்க வரும்போது. பிள்ளைங்க என்ன கார்ட்டூன் பாக்குதுங்க, இதுல ஒரு பெரிய பிரச்சனையாங்க. கார்ட்டூன், ஸ்போர்ட்ஸ், ஜியோகிராபி சேனல், இது 3 எவனும் பாக்குறது இல்ல. அது ஆக்சுவலா என்னன்னா, நீங்க இருக்கும்போது பாப்பாங்க, நீங்க இருக்கும்போது அது ஓடும், நீங்க இல்லாத நேரத்துல அந்த புள்ள கிட்ட செல்போன் இருக்க, அது நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது என் புள்ள தங்க புள்ள, என் புள்ள ரொம்ப நல்ல புள்ள, அப்ராணி புள்ள, அந்த அப்ராணி புள்ளதான் அழுதுகிட்டே நீ வந்து அதுக்கு ஓட்டு போல நான் செத்துருவேன்னு சொல்லுது, மருந்து குடிச்சு சாவேன்னு சொல்லுது. ஒரு புர்காப்பட்ட ஒரு பெண்மணி சொல்றா, இவர் மட்டும் வரல தோத்துட்டாரு, 4 புள்ளிக்கு விஷத்தை வச்சு கொடுத்து 4 குடிச்சிடும் அப்படிங்கிறா. பகிரங்கமா சொல்றா, பகிரங்கமா பேசுறா. புர்கா போட்டுக்கிட்டு பரதா போட்டுக்கிட்டு கணவன் நிக்கிறான், பக்கத்துல குழந்தை நிக்குது, பிள்ளைங்க நிக்கிறாங்க. நான் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், இரவெல்லாம் அவர்தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு ஒரு பெண் வந்து பகிரங்கமாக பேட்டி கொடுக்குறாங்க. ஒரு பிரபலமான முஸ்லீம் ஊரு நடக்கிறது எல்லாமே வந்து சில விஷயம் போர்ஜரி இருக்குது, அதை நான் இல்லைன்னு சொல்ல. சில விஷயங்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, சங் பரிவார்களே என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஏஐ டூல்ல வந்து முஸ்லீம் பெண்ணை போட்டு அந்த ஸ்டாலின் படத்தை போட்டு அவன் செத்த மாதிரி போட்டு அவனுக்கு ஒரு மாலை போடுற மாதிரி போட்டு செய்யறாங்க.
அது நம்ம அதை விட கூறுகிட்ட ஜென்மங்களுக்கு விளக்கம் கிடையாது. அது எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் இப்படி செய்வாங்களா? அது ஆக்சுவலா முஸ்லீம் பேர்ல என்ன செய்யறாங்க, கள்ள ஐடியை போட்டு செய்யறாங்க. அதெல்லாம் விட்டுருங்க, நான் அதை பத்தி நான் பேசவே இல்லை. ஆனா முஸ்லீம் ஊர்கள்ல ஒரு பிரபலமான ஊருங்க, எலெக்ஷனுக்கு முதல் நாள் முஸ்லீம் மகளா இல்ல ரொம்ப தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும், உங்களை பலரோடு பார்த்திருக்கலாம், புர்கா போட்ட முஸ்லீம் பெண்கள் தெருவில் மறியல் பண்றாங்க. என்னடா ஏதுன பரவாயில்லையே, ஜனநாயகத்தை பத்தி ரொம்ப ஆர்வம் இருக்குது, நம்ம பெண்கள்லாம் மாஷா புர்காவெல்லாம் போட்டு வந்து ஜனநாயகம், மதச்சார்பின்மை, உரிமை, மீட்பு, பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றாங்களே. என்னப்பா கிட்ட போய் பார்த்தா அந்த தெருல பணம் கொடுத்தா, அந்த மகளால பணம் கொடுத்தா எங்களுக்கு கொடுக்கல. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உடனே ஒரு பத்திரிகை நிருபர் போய் கேட்கிறாரு, ஆமா அப்ப என்ன செய்ய போறீங்க? நான் அவனுக்கு ஓட்டு போட மாட்டேன். அப்ப எதுக்குப்பா போனீங்க? நான் விசிலுக்கு தான் போட போறேன். இப்ப இவன் கேட்டிருக்கான், ஏங்க அவன் தரமாட்டான்னு ஓட்டு போட மாட்டீங்க, அவன் வந்திருக்கானா, அவன் தரல, அது என்ன நியாயம்? அப்ப ஓ பிரகாரம் பார்த்தா இவனும் தரல அவனும் தரல, அப்ப ஏன் நீ அதுக்கு போட போற? இவன் இவ்வளவு நாளா கொடுத்துட்டு இருந்தால, இப்ப தரல, ஏன்னா இவனுக்கு போட மாட்டேன், அவன் தராம இருக்கிறால நான் அவனுக்கு போடுவேன். இது அதாவது எந்த தர்க்கத்துக்கு என்ன செய்ய முடியாது, சரி என்று சொல்ல முடியாது. ஆக சகோதர சகோதரிகளே, நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். ஆக நம் சமுதாயத்தினுடைய அடிமட்டம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? ஆழமாக நீர் ஆறுல மேல பார்க்க என்ன இருக்குது, ரொம்ப தெளிவான நீரோட்டமா இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய நஜிஸ்கள் என்ன செய்யுது, அத உள்ள இருக்குது. இந்த மாதிரி ஒரு வெள்ளம் வரக்கூடிய நாள்ல தான் என்ன தெரியுது, ஆஹா இவ்வளவு அழுக்கா இருக்குதா, அப்படி அதான் கீழே விழுந்து மேல வரும்ல, அப்படி மேல வரும்போதுதான் தெரியுது நம்ம சமுதாயத்தினுடைய யதார்த்தமான நிலை என்ன அப்படின்னு. போதையில சாராய போதையாவது ஒரு நைட் இருந்தா தெளிஞ்சிரும்னுவாங்க. சில பேர் பார்த்து நல்ல போதையா இருந்தா ஒரு செம்பு நிறைய தண்ணியை கொண்டு ஊத்துனா தெளிஞ்சிருவாங்க. அது தெளியுதோ இல்லையோ அப்படி ஒரு இருக்கு, அப்படி ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி போட்டு என்ன செய்யுமா, தெளிஞ்சிரும். ஆனா சினிமா போதை இருக்கு பாத்தீங்களா, தெளியவே தெரியாது. சகோதரர் நல்ல கவனிங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், போதை தரக்கூடிய எல்லாமே ஹராம். நம்ம நினைக்கிறோம் சாராயம் குடிக்கிறதா ஹராமு, பிரவுன் சுகர் சாப்பிடுறதா ஹராமு, போதை மாத்திரை சாப்பிடுறதா ஹராமு. அதாவது இன்னைக்கு இல்ல நாளைக்கு மீட்பு மையம் இருக்கு, என்னத்தையாவது போய் விசாரிச்சுக்கலாம். நாளைக்கு ஒரு வேலைன்னு வந்ததுக்கு அப்புறம், ஒரு பொறுப்புன்னு வந்ததுக்கு அப்புறம், ஒரு வயசு இருந்துச்சுப்பா அப்படி ஆடிட்டு இருந்தான், இப்ப தெரிஞ்சிட்டான், இப்ப நல்லா சம்பாதிக்கிறான் அப்படின்னு. இது என்னன்னா சின்ன வயசுல இருந்து நான் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இவ்வளவு பெரிய கொடுமையான ஸ்டேட்மெண்ட். அப்ப இதை ஆய்வு பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஏறத்தாழ 1 கோடி பெண்கள் அந்த குறிப்பிட்ட நடிகரை மானசீகமாக மனதில் வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் பிரச்சனை. அதான் இன்னைக்கு வரக்கூடிய அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு செய்தி. கல்யாணம் ஆகாத பெண்கள் மட்டுமல்ல, கல்யாணமான பெண்களும் கூட. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒழுக்கத்தை பத்தி அந்த சமூகத்துல குறிப்பா அந்த அந்த திரைப்பட அந்த ஆட்கள் கிட்ட எந்த விதமான வேல்யூ இல்லை. கட்டுன மனைவியை விட்டு இன்னொரு நடிகையோட இருப்பது எப்படிப்பா சரியா இருக்கும்? என்னங்க தப்பு இருக்கு, ரொம்ப நல்லா இருக்காங்க, 2 பேருக்கு அட்டாச்சான ஜோடி இருக்குது. அப்ப என்ன எதிர்பார்க்கிறேன்னா, தான் விரும்பக்கூடியவன் அதுக்கு ஃபிட்டான ஒரு ஆளாக இவனே முடிவு பண்றான். ஜும்மாக்கு முன்னாடி என் நண்பர் ஒருத்தர் வாட்ஸ்அப்பை காமிச்சாரு, அந்த கிழக்கு தொகுதியை என்ன செய்வாங்க, திரிஷாவை நிக்க வைப்பாங்க, இனிமே திருச்சிராப்பள்ளி திரிஷாப்பள்ளின்னு மாறும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எங்க போயிட்டு இருக்கு பாருங்க. அவன் அது நடக்குதா இல்லையா நியாயம் கற்பிக்கிறான். இப்படி சொல்றவன் நாளைக்கு நடக்காதுன்னு நினைச்சான். அதாவது அவனே இல்லைன்னா கூட இவன் என்ன செய்யறானா, பரவாயில்லமா தலைவா, நீ செய்ப்பா, நான் உங்க பின்னாடி நிக்கிறேன், அது என்ன அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க அப்படின்னு பண்றான்னா, மிகப்பெரிய ஒன்றை எல்லாம் சாதாரணமாக நீர்த்து போக செய்கிறார்கள். இப்படி நம்ம இதை அப்படியே விட்டுற முடியும்? சகோதர சகோதரிகளே, உண்மையிலே என்னன்னா, திரைப்பட ரசிகத்தன்மை ஒன்று இருக்குது, திரைப்பட வெறியும் இருக்குது, வெறி மோகம். இது ரெண்டுக்கு இடையில வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சும்மா ஒட்டுமொத்தமா அது ஹராமு இது ஹராமுன்னு சொல்லிட்டு அப்படியே போறது இல்லை. யாரெல்லாம் அது ஹராமுன்னு சொல்றாங்களோ அவங்க எந்த ரீலும் பார்க்காம இருக்கிறதுல, எந்த ஷார்ட்ஸும் பார்க்காம இருக்கிறதுல, கணிசமான இது நடிகைகள் படங்கள் ஃபுல் படம் இல்லைன்னா கூட ஆஃப் படம், கால் படம், குவார்டர் படம் இதுதான் வந்துகிட்டு தான் இருக்கு, இவங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அது யதார்த்தமான உண்மை. அது நீங்க விலகிக்கிறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, இப்ப கேரளாவில் இதோட பெரிய ஆஸ்கார் விருது பெற்ற படங்களும் தயாராகும். வருஷம் பாத்தீங்கன்னா
தமிழக படங்களை விட அங்க வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல பரிசு பெறக்கூடிய படங்கள் தயாராகுது. பெரிய பெரிய நடிகர்கள் அங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அந்த மலையாளிஸ் கேரள மக்கள் சினிமாவை பார்ப்பாங்க, வீட்டு கொண்டு வர மாட்டாங்க. தியேட்டருக்கு போவாங்க, காசை கொடுப்பாங்க, குடும்பத்தோட போவாங்க. அதை சினிமா பார்க்கறவங்கள சொல்றேன். போவாங்க, பார்ப்பாங்க, பார்த்தோன்னா அங்கேயே முடிச்சு என்ன செஞ்சிருவாங்க, போட்டு வந்துருவாங்க. இவனை மாதிரி கூட்டிக்கிட்டு பெட்ரூமுக்கு வர்றது, நைட் அண்ட் டே வருவது, கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறது, தலைவாணி கீழே வச்சுக்கிட்டு இருக்கிறது, எப்பவுமே நினைச்சிட்டு இருக்குது, அவனை பத்தியே பேசிக்கிட்டு இருக்குது, அவனை பத்தியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்குது. இந்த கேவலமான இழிவான செயல்கள் அந்த கேரளா மக்களிடத்துல இல்லை. எப்படி நீங்க பார்க்கலாம்? நீங்க தாராளமா பார்க்கலாம். உதாரணமா இங்க உள்ள பிரபலமான ஹோட்டல், ஏதோ ஒரு ஹோட்டல் எடுத்துக்காங்க. அந்த மாதிரி கேரளாவில் இருக்கும் இல்லையா, அங்க ஒரு 4-5 முஸ்லீம் குடும்பங்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஃபேமிலியோட சாப்பிடுறாங்க. அங்க பிரபலமான நடிகர், உதாரணம் மம்முட்டி வரான்னு வச்சுக்கோங்க, யாரும் நடிக்க மாட்டாங்க. அவரு பாட்டுக்கு வருவாரு, அவரு ஒரு டேபிள்ல உட்காருவாரு, அவரு குடும்பத்தோட வந்திருப்பாரு, அவர் சாப்பிடுவாரு, போவாரு. இவங்க கண்டுக்க மாட்டாங்க. அதிகபட்சம் பார்த்தா ஹாயிடுவாங்க. இவங்க இங்க இருந்தே பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க இருந்து விஷ் பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். என்ன நம்ம வேலையை பார்க்க வந்திருக்கோம்பா, நம்ம குடும்பத்தோடு சாப்பிட வந்திருக்கிறோம், அதான் அவன் குடும்பத்தோடு சாப்பிட வந்திருக்கிறான், அதனால இப்ப என்ன இருக்கு, வந்தா என்ன அப்படின்னு முடிச்சிருவான். நம்ம இருக்காங்கல்ல, இதை விட்டுட்டு அங்க போய் நிற்பான், அங்க போயிட்டு செல்ஃபி எடுக்கிறது, ஆட்டோகிராஃப் போடுங்கன்றது, அங்க பாத்துட்டேன்றது, ஸ்டேட்டஸ் போடுன்றது, எவ்வளவு கேவலமான இழிவான வேலை. அது குடும்பத்தோட போயிருக்க, அப்ப அவன் நடிகை, ஏன் அங்க போய் கிடக்குறீங்க? அதுல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹாஜியார் குடும்பம், நிறைய உமரா போரு, அதுல மாஷா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், பெருமை வேற அவங்களுக்கு. என்னன்னா, நான் ரம்ஜான் ஃபுல்லா அங்கதான் இருப்பேன், அல்ஹம்துலில்லாஹ் 36வது வருடமா நான் அங்கதான் போயிருக்கிறேன். சரி, ரைட்டு. வாட் அபௌட் யுவர் ஃபேமிலி? உங்க குடும்பம் எப்படின்னு நான் போயிடுறேங்க, அங்க போய் எல்லாத்துக்கும் வந்து துவா செய்வேன், இஸ்திக்பார் செய்வேன். ஓஹோ, இப்படி ஒரு கணக்கு இருக்குதா? மாஷா அல்லாஹ். நீங்க துவாவுக்கு போயிட்டு அங்க போயிட்டு உட்கார்ந்துக்கிட்டு ரம்ஜான்ல துவா செஞ்ச உடனே இங்க எல்லாம் மாறிடுமா? உங்க பையன் இங்க என்ன பண்றான், உங்க பேரை இஃப்தாருக்கு போய் நிக்கிறாயா, அங்க போய் ஒய்எம்சியில அங்க சொல்றாங்க, எப்ப 1500 பேர் தான் அங்க கஞ்சிக்கு ஏற்பாடு இருக்கு, இருந்தா இப்ப 5000 பேர் போற இருக்கிறாங்க, இங்க லைவ்ல வந்துகிட்டு இருக்கு, நீ ஏன்டா போற? அங்கிள், இஃப்தார்ல என்ன ஒரு பெரிய மேட்டரா, கஞ்சி இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு குடிச்சுக்கலாம், அவரு பார்க்க முடியுமா நம்ம சொல்லிட்டு போறான். அப்ப நீ என்ன அங்க போய் உங்களை போயிட்டு இருக்கிற, இவன் என்ன இஃப்தார் போயிட்டு இருக்கிற, என்னப்பா எங்கப்பா டேலி ஆகுது அது? சரி, இஃப்தார் முடிச்சுட்டு வெளியே வர்றான். இப்ப மகரிப் இல்லைங்க, தலைவர் போறாருங்க, வழியனுப்புடுங்க. அடே, அவன் வேலையை பார்க்க போறான்டா, நீ என்ன அவன் பின்னாடி? இல்ல நம்ம வெயிட் பண்ணுவோம். மகரிப் தொழு, அது மகரிப்ல இன்னைக்கு இல்ல நாளைக்கு தொழுதுக்கலாங்க. என்ன ஒரு பெரிய மேட்டரா? நீங்க ரம்ஜான், மகரிப், இஃப்தாரு, நோம்பு ஏன் போட்டு கசம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறான். அவரு அங்க உமரா போயிட்டு இருக்கிறாரு. இது என்ன அது முரண்பாடு? அகலிக்கும் நாரா அல்லாஹ் சொல்றான், மூமினான் ஆண்களே, குடும்ப தலைவர்களே, குடும்ப தலைவிகளே, உங்களுடைய மனைவி மக்களையும் பிள்ளைகளையும் நரகத்திலிருந்து காப்பாற்றுவது உங்கள் மீது கடமை அப்படிங்கிறான். பயான் பண்ணுவது இல்ல, நரகத்திலிருந்து காப்பாற்று இல்ல. ஒட்டுமொத்தமா புள்ள போகும்போது உன்னையும் விட்டு போயிடுவாங்க, உன்னை விட்டு போயிடுவாங்களா? மனைவி அங்க போகும்போது நீ என்ன மட்டும் இங்க சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா? எங்க வீட்டுக்கார அனுப்பணும், என் கூட எங்கேயா இருக்கட்டும், நரகமா இருக்கட்டும், என் கூட அனுப்பு கேட்பாங்களா மாட்டாங்களா? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்க கோளாறு, எங்க பிரச்சனை அப்படின்னா, இது ஒரு உலகத்திலே எங்கேயுமே கிடையாதுங்க, பெரிய முசிபத்துங்க. தமிழகம் மட்டும்தான் தொடர்ந்து அன்று முதல் இன்று வரை தங்களுடைய தலைவர்களை களத்தில் தேட மாட்டாங்க, தேட்டர்ல போய் தேடுவோம். எவ்வளவு பெரிய கொடுமை இது, இவ்வளவு பெரிய கொடுமை. இதோட நீங்க சாதாரணமா பார்த்துட்டு போவீங்க. ஏங்க, அப்ப இஸ்லாம் வந்து மார்க்கம் மட்டும் தான் சொல்லுதா? தொழுகை மட்டும் தான் சொல்லுதா? நோம்பு மட்டும் தான் சொல்லுதா? மற்ற விஷயத்துல நல்லா பேசலையா? குடும்பத்தை பத்தி பேசலையா? கலையை பத்தி பேசலையா? கலாச்சாரத்தை பத்தி பேசலையா? திரைப்படத்தை பத்தி பேசலையா? நாடகத்தை பத்தி பேசலையா? சொல்றேன் கேளுங்க, பேசியிருக்கு. நம்ம கண்மூடித்தனமா இருக்கோம் பாருங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. வெள் உடை தரித்த ஒருத்தர் வர்றார். அப்படியே பல இருக்க உடல், அந்த உடல் அப்படியே நேரா வர்றாங்க. அந்த கூட்டத்தை விலகிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கும்போது அவங்களோட முழங்காலோடு சேர்த்து உட்காருகிறார். அந்த யாரு? வந்த மனிதர் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாரும் பாக்குறாங்க இந்த காட்சி. இந்த காட்சியை வந்து எல்லாரும் பாக்குறாங்க. அவ வந்தவரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கிறார், ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன,
ஏசான் என்றால் என்ன? ஒவ்வொரு கேள்விக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு பதில் சொல்றாங்க. இவர் கேட்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு பதில் சொல்றாங்க. இவர் கேட்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு பதில் சொல்றாங்க. கடைசியில அவர் கேட்கிறாரு, மறுமை என்றால் என்ன? கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸை பல பேர் கேட்டிருப்பீங்க. இது ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, ஹதீஸே ஜிப்ரீல்னு வருது. அது போன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, வந்தது யார் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்தாங்க. இந்த மாதிரி வந்து என்கிட்ட கேட்டாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், என்ன நம்ம பார்க்கணும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுகைன்னா நமக்கு சொன்ன கேட்க மாட்டோமா நம்ம எல்லாம்? இப்ப இதான் தொழுகை, ரைட்டு, முடிஞ்சு போச்சு. இப்படிதான் நோன்பு வைக்கணும், ஓகே, இதுதான் இஸ்லாமு, ரைட்டு, இது ஏசானு, ரைட்டு. அது எதுக்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கேருந்து மேல இருந்து வந்து அவர் ஒரு ஒயிட் ட்ரெஸ், ஒரு காஸ்டியூம்ல வந்து அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் க்ளோஸ் ஷாட்ல உட்காந்துக்கிட்டு இவர் கேட்க அவர் பதில் சொல்ல, இவர் கேட்க அவர் பதில் சொல்ல, இது புகாரி ஹதீஸ்னு சொல்லி அது ரொம்ப பிரபலமான ஹதீஸ்னு வந்து எதுக்கு இது வரணும்? சகாபாவோட சொன்னா கேட்ட மாட்டாங்களா? சொன்ன செய்ய மாட்டோமா நம்ம? அப்ப ஏன் அல்லாஹ் இதை வைக்கிறான்? என்ன நடக்குது? சகோதர சகோதரிகளே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையுமே வந்து வெறும் வெர்டிக்டா சொல்லல, வெறும் வாசகமா சொல்ல, பிக்சரைஸா சொன்னாங்க, காட்சியா சொன்னாங்க. பாருங்க, நாயகம் ஸல்லல்லாஹு பிரபலமான ஹதீஸ் இருக்கு. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லாம, இங்க பாப்பா, தொழுகையில இங்க கையை கட்டணும், இப்படி குனியணும், இப்படி நிமிரணும், குனியும் போது இதை சொல்லணும், நிமிரும் போது இதை சொல்லணும், அப்படி சொல்லிருக்கலாம்ல? அப்படி சொல்லிருந்தா ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா? அழகா செஞ்சுட்டு போயிருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லவே இல்லை. என்னை எவ்வாறு தோழ கண்டீர்களோ அவ்வாறு தோழுங்கள். பாரு, ஃபாலோ மீ, பாரு, வா, உட்காரு, நில்லு, பாரு எப்படி கட்டுன்னு பாரு, க்ளோஸ்ல பாரு, கேமரா வச்சு பாரு, க்ளோஸ் சர்க்கிட்ல பாரு, க்ளோஸ் ஷாட்ல பாரு, எப்படி குனிறேன், எப்படி நிமிர்றேன். சகோதரர்களே, அப்ப அங்க இருந்து பார்த்தா ஒரு விஷயம் தெரியும், இங்க இருந்து தெரியுமா தெரியாதா? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எல்லாத்தையும் விஷுவலா பல விஷயம் சொல்றாங்க. பாருங்க, 5 நேரம் தொழுகையினுடைய சிறப்பு பற்றி சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவருடைய வீட்டின் முன்னால், உங்களுடைய வீட்டின் முன்னால் ஒரு ஆறு ஓடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஆற்றிலே ஒருவர் 5 நேரம் குளித்தால் அவருடைய உடலில் அழுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, யார சொல்ல, கண்டிப்பாக அழுக்கு இருக்காது. அப்ப சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவர் ஒருவர் 5 நேரம் தொழுகின்றாரோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். ஏங்க, பாலைவனத்தை அன்னைக்கு ஆற ஓட்டுனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 5 நேரம் தொழுவேன்னு சொல்லிட்டு போனா கேட்க மாட்டோமா நம்ம? கேட்பதானங்க? அப்ப எப்படி கேட்கிறாங்க, எப்படி விளக்க வைக்கிறாங்க சகாபாக்கள், எப்படி புரிய வைக்கிறாங்க? இப்போ வீட்டுக்கு முன்னாடி ஆறு ஓடுது, அப்ப ஆறு ஓடுறத கொண்டு வராங்க. பாலைவனத்துல என்ன செய்யறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? வீட்டுக்கு முன்னாடி ஆற்று ஓட்டுறாங்க, அதுல போய் குளின்றாங்க, 5 நேரம் குளின்றாங்க. அவன் யோசிக்கிறான், அவன் சிந்திக்கிறான், அவன் மனசுல குளிக்கிறதுலாம் ஞாபகம் வருது. குளிச்சுட்டு இப்ப பாரு, உடம்புல அழுக்கு இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அதே தான் சொல்றேன், 5 நேரம் நீ தொழுதினா அழுக்கு இருக்காது, போயிட்டு வா அப்படிங்கிறான். ஒருமுறை சகாபாக்களோட போறாங்க பயணத்துல, ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த மரத்தினுடைய கிளையை பிடித்து உழுக்குகிறாரு. கிளை இருக்குல்ல, கிளையை பிடித்து உழுக்குனா என்ன ஆகும்? அல்ல, மரத்துல பாத்தீங்கன்னா 2 விதமான இலை இருக்கு. ஒண்ணு பச்சை இலை, 2வது பழுத்த இலை, மஞ்சள் இலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படிதானே காஞ்சி இருக்கும். அப்ப என்ன ஆகும், அந்த காஞ்சி போன இலை அந்த பழுத்த இலை என்ன செய்யும், கீழே விழுந்துரும். பச்சை மட்டும் நிக்கும், ஏன்னா கிரிப்பா இருக்கிறதுனால அது நிக்கும், மற்றது கீழே விழும். அது உழுந்துச்சு. உழுந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காட்சி அப்படியே எல்லா சகாபாக்கெல்லாம் பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒருவர் தொழுகின்றாரோ அவருடைய பாவங்கள் இந்த இலைகள் உதிர்வதை போல உதிர்ந்து விடும். சகோதர சகோதரிகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சகாபாக்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப அவங்க தொழுதா அது மாதிரி தொழுதுட்டு போயிருப்பாங்களா இல்லைங்களா? எதுக்கு இதெல்லாம் சொல்லுவான்? மரத்துல எப்படி நிக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய வயசுக்கு கையை பிடிச்சி ஆட்டுறது, இலை கீழே விடுறது, இலை கீழே விழுந்து பச்சை இலை விழல பாரு, அது விழுந்துச்சு பாரு, இப்படி இதெல்லாம் சொல்லணுமா அவங்களுக்கு? விஷுவலா புரிய வைக்கிறாங்க. இன்னும் சொன்னாங்க, பள்ளிவாசலில் பாங்கு சத்தம் கேட்ட உடனே எவர் பள்ளிவாசலுக்கு போகவில்லையோ அவருடைய வீட்டை எரிந்து விடுறதுக்கு என் மனசு நாடுகிறது. எவ்வளவு விஷுவலா பேசுறாங்க பாருங்க. நீங்க தொழுகையை பத்தி சப்ஜெக்ட்டுங்க, தொழுகையை சொல்றாங்க. பாங்கு சத்தம் கேட்ட பிறகு எவனாவது தூங்கிட்டு இருந்தீங்க, எவனாவது உட்கார்ந்து இருந்தீங்க, பள்ளிக்கு போக எவனா வீட்டுல இருந்தீங்கன்னா அந்த வீட்டை போட்டு கொடுத்து அப்படிங்கிறாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன். எப்பவே ஹார்டான வார்த்தை ஸல்லல்லாஹு யூஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப சாஃப்டா தான் பேசுவாங்க. ஆனா எப்ப ஹார்டா பேசுவாங்கன்னா முக்கியமான நிலைமைகளில் ஒரு விஷயத்த நல்லா ஆழமா பதிய வைக்கிறதுக்கு என்ன செய்வாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மாதிரி வார்த்தையை வந்து பிரயோகிப்பாங்க. 7 வயசு ஆச்சுன்னா உங்க பிள்ளைய தொலை சொல்லு, 10 வயசு ஆச்சு என்ன செய்யணும், அடிச்சு இழுத்துட்டு போ, அதான் மார்க்கம். 7 வயசுல தொழணும் அப்படின்னா எப்பங்க ஸ்டார்ட் பண்ணணும்? 5 வயசுல ஸ்டார்ட் பண்ணணும் இல்லைங்களா? 5 வயசுல ஒழுன்னா என்னன்னு சொல்லணும், சொல்லி கொடுக்கணுமா இல்லைங்களா? அலுவல் சூரா சொல்லி கொடுக்கணும் இல்லையா? குல்ஹுல்லா சூரா சொல்லி கொடுக்கணும், குல் பில் ஃபலக் ஒரு 2-3 சூறாவை சொல்லி கொடுக்கணும்ல.
இப்ப 5 வயசுல இருந்து அவனுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணாதான் ஊழுன்னா என்ன, கிபிலான்னா என்ன, சுத்தம்னா என்ன, தூய்மைன்னா என்ன, ஃபாத்திகானா என்ன, ருக்குன்னா என்ன, சஜ்ஜானா என்ன, அப்படியே 5 வயசுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொன்னா 7 வயசுல என்ன ஆயிடுவான் பையன், ஒரு 2 இயர்ஸ்ல பையன் ரெடி ஆயிடுவான். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 10 வயசுக்குள்ள அவன் ரெடி ஆகி பள்ளிக்கு வராம தூங்கிட்டு இருக்கிறான், அல்லது வேற ஏதாவது பாத்துக்கிட்டு இருக்கான், செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்னா என்ன செய்யணும், அங்க போறது கிடையாது. ஒரு 7 வயசு பையனை பார்த்து, ராஜா நான் செல்ல பிள்ளை, நீ வந்தா நான் உனக்கு வண்டியில கூட்டு போவேன், நீ வந்தா நான் அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன், நீ வந்தா அவனுக்கு வந்து என்ன வேணா சொல்லலாம். அந்த சின்ன பிள்ளைய அவனை வந்து மெல்ட் பண்ணி அவனை வந்து தல்சா பண்ணி அவனை வந்து கூட்டு என்ன செய்யறது, பள்ளி கூட்டு வரதுக்கு அவனை எல்லாம் என்ன செய்யலாம், 5 to 7, 7 to 9 வரைக்கும் என்ன செய்யலாம், நீங்க எல்லாமே சொல்லலாம். ஆனால் 10 வயசு ஆயிடுச்சு, பையன் நகரல, டாடி நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன்றான். விலகமா வரமாட்டான், எங்க வர்றது, நீங்க பாட்டு போயிட்டு இருக்க வேண்டியது, அவன் பாட்டு வேற பக்கம் போவான். புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன செய்யணும்னா செய்யுங்கன்றாங்க சல்லல்லாஹு அவர்கள். கண்டிப்பாக என்ன செய்யுங்க, கூட்டிட்டு வாங்கன்றாங்க. ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதை வந்து அப்படியே விட்டுட்டோம். திரைப்படம் அது ஹராம்னு சொல்லி அதை வந்து விஷுவலா மக்களுக்கு புரிய வைப்பதிலே நான் வெற்றி பெறவில்லை. ஒன்று. 2வது, திரைப்படம்னா என்ன அப்படிங்கறது சொல்லப்படல. அவங்க தன்னுடைய வாழ்க்கையினுடைய லீடர் ஆக்கிக்கிறாங்க. அல்ல எந்த அளவுக்குன்னா தமிழகத்துல மிகப்பெரிய சாபக்கேடு. குழந்தைங்க சொல்றாங்களாம், மம்மி டாடி விஜய் அங்கிளுக்கு போடு. இது 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 காரி துப்புணும்ல, இது என்னங்க பெருமையாங்க? எங்க ஒரு சின்ன புள்ள, அவனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி தெரியல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி தெரியல, சூரா ஃபலக் பத்தி அவனுக்கு தெரியாது, சீராவை பத்தி தெரியாது, வேற எதை பத்தியுமே தெரியாது. அவன் சொல்றான் இப்படி செய்யுங்க, இந்த மாதிரி ஓட்டு போடல நான் சாப்பிட மாட்டேன், ஓட்டு போட நான் அழுவேன் அப்படின்னு பெருமையா வந்து நீ சொல்ற. பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு அந்த புள்ள சொல்றதையும் வீடியோ எடுத்து போடுறாங்க, 2வது என் புள்ள சொல்லிச்சின்னு அந்த பிள்ளையோட அம்மா பாப்பா அல்லது தாத்தா பாட்டி என் பேரன் பேட்டி இப்படி சொன்னாங்க, இவன் என்ன செய்யறான், தாடியோட தொப்பியோட உட்காந்துக்கிட்டு எல்லாமே என்ன செய்யறாங்க, முழு தோற்றத்தோட அதை பெருமைப்படுத்தி சொல்றாங்க. அப்படின்னா அது என்ன, அந்த சமுதாயம் வந்து ரொம்ப சிறப்பான சமுதாயமா வருமோ? அல்லாவுடைய ரஹ்மத் இறங்குமோ? அல்லாவுடைய ரஹ்மத்து, பரக்கத்து, மக்ஃபிரத்து, ஜன்னத்தெல்லாம் வீட்டுக்கு வருமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏங்க வருங்கால பிள்ளைகள் எப்படி இருக்குது? அங்க பாலஸ்தீனத்துல அவங்க அம்மா எப்படிங்க பிள்ளைய வளர்த்தாங்க? ஏங்க இஸ்ரேல் குண்டு போடுறான், ஒரு பெரிய காங்கிரீட் கட்டடம் இடிஞ்சி ஒரு பையன் காலில் விழுது, அந்த கால் வந்து துண்டாகிறது, தகப்பங்கார அந்த புள்ளைய அப்படியே தூக்கிட்டு போறான் டாக்டர் கிட்ட. டாக்டர் சொல்றாங்க ஆஸ்பத்திரி எல்லாத்தையும் குண்டு போட்டு இடிச்சிட்டாங்க, ஒரு பெஞ்சு கிடந்துச்சு, அந்த பெஞ்சை இழுத்து போட்டு சரி இந்த பையனை படுக்க வைங்க அப்படிங்கிறாரு. பாக்குறாரு குண்டு உள்ள இருக்குது, கால் வந்து ஆபரேஷன் பண்ணணும், இம்மீடியட்டா பண்ணணும் அப்படின்னு டாக்டர் முடிவு பண்ணிட்டாரு. பண்ணலன்னா என்ன செய்யும், புள்ள காலு வந்து வம்பா போயிடும் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு சொல்றாரு பையனுடைய தந்தை கிட்ட, இல்லைங்க ஆபரேஷன் பண்ணணும்ன்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை, என்கிட்ட அனஸ்தீசியா இல்லைங்கிறார். அனஸ்தீசியா மயக்க மருந்து, ஏன்னா மயக்க மருந்து கொடுத்தா அந்த பகுதி மட்டும் என்ன செய்யும், மறுத்து போ. அப்ப என்ன பெரிய வேதனை இது. இப்ப காலில் இருந்தா அது புள்ள அறக்கணும், அப்புறம் உள்ள இருந்து குண்டு எடுக்கணும், அப்புறம் வைக்கணும், அப்புறம் ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. லேசான காயை இருந்து அதை வந்து இது போட்டு டெட்டால் போட்டு சுத்தம் பஞ்சை வச்சு சுத்தம் பண்றது உயிர் போல இல்லைங்களா? ஒரு சும்மா லேசான காயம், சிராய்ப்பு, பைக்ல போகும்போது ஏதாவது இருக்குன்னா அதுல வந்து செப்டிக் ஆகாம இருக்கணும், அதாவது கிருமி வராம இருக்க என்ன செய்வோம், நம்ம அதை போட்டு வாஷ் பண்ணி தொடச்சி ஏதோ ஒரு பேண்டோ ஏதோ ஒன்று போடுவோம். இல்லை என்னதான் போடுறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு மினிமமான மருத்துவம். இதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு நமக்கு. அப்ப அந்த பையனுக்கு வந்து இப்படி பண்ணணும், என்கிட்ட அனஸ்தீசியா இல்ல அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. பையன் சொன்னா ஒரு வார்த்தை, டாக்டர் நீங்க பண்ணுங்க டாக்டர், நான் குர்ஆன் ஓத நீங்க பண்ணுங்க. ஒக்கதா ரப்புக்கு அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாக வபில் வாலிதைனி இஹ்சானா சூரா பனி இஸ்ராயீல் சரளமா ஓதுறான். அவன் ஓத 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 டாக்டர் எடுக்கிறாரு, பிரிக்கிறாரு, ஆபரேஷன் பண்றாரு, குண்டை எடுக்கிறாரு, சேர்த்து வைக்கிறாரு, ஸ்டிச் பண்றாரு. பையன் ஓகே, கால் சரி, அல்ஹம்துலில்லாஹ்ன்றாரு. அது புள்ளையா? அவனை பாரு, நீ இவனை பாரு, நீ ஓட்டு போட நான் செத்துருவேன், மாடியில இருந்து கீழே கொடுத்துற போய் தொலை எதுக்கு? அப்படியே புள்ள இருக்குங்க. அந்த புள்ளோட ஜெனரேஷன் எப்படிங்க வரும்? ரப்பி இன்னி நஸர்து லக்க மாஃபி பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி இன்னக அன்த ஸமீஉன் அலீம். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா இப்படி துஆ கேட்டாங்கன்னு சொல்லுது. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளை பத்தி அல்லாஹ் ஏகப்பட்டது பேசுறான், பிள்ளைங்களை பத்தி பேசுறான். ஆனா நம்ம பிள்ளைகளை பத்தி பேசுறது இல்ல, ஜும்மாவுல பெரியவங்களை பத்தி பேசுறான். பெரியவன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு சரியா வந்தா வந்துருவாங்க. பிள்ளைங்க கெட்டு போச்சுன்னா அஞ்சில் விளையாதது முடிஞ்சு போச்சு. எந்த சமுதாயத்துல பிள்ளைகள் உருப்படவில்லையோ அது அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போச்சு. அப்ப வந்து மரியமுடைய உம்மா என்ன கேட்கிறாங்கன்னா, யா அல்லாஹ்
என் வயிற்றுல உள்ளத நான் உனக்காக அர்ப்பணிச்சிட்டேன். இது உங்க மருமகள்கிட்ட சொன்னீங்களா? உங்க மகிட்ட சொன்னீங்களா? உங்க அக்கா தங்கச்சிட்ட சொன்னீங்களா? உங்க சாச்சி பெரியமாட்ட சொன்னீங்களா? அவன் என்ன சொல்றா? நான் 20 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன்றா. ஒரு அறிஞர் சொன்னாரு, உன் தலாக்கு முடிஞ்சு போச்சு பண்ணிட்டார். புரியுதா? உன் தலாக்கு எப்ப நீ இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டியோ, நீ கண்ணால் ஜினா செய்து விட்டாய், கல்பால் ஜினா செய்து விட்டாய், வாயால ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நீ கல்யாணமாகி புருஷனோடு இருந்தாலும் சரிதான், நீ அவன்கிட்ட பிள்ளைய பெற்றாலும் சரிதான், உன்னுடைய திருமண வாழ்க்கை முடிந்து விட்டது. அப்படியே ஒரு ஃபத்வா இருக்குது. இவ்வளவு ஒரு கொடூரமான நிலைக்கு நம்முடைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. ஆக அருமை சகோதர சகோதரிகளே, அப்ப இதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும். இது மிகப்பெரிய. இப்ப யார் ஜெயிக்கிறாரு முக்கியம் இல்லைங்க. அது விஜய் ஜெயிக்கிறாரா, ஸ்டாலின் வராரா, எடப்பாடி வராரு, யாரா வராங்க, தேர்தலா பாருங்க, முடிஞ்சு போச்சு. நான் அதை வந்து பெரிய ஏதோ பார்ப்பா, அது துக்கமா கொண்டாடுவேன், வரலன்னு நான் செத்து போயிடுவேன், நான் விழுந்து விழுந்துருவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் மாடியில ஏறி போய் நிப்பேன், நான் டிரான்ஸ்பார்மர்ல ஏறி போய் நிப்பேன், எனக்கு ரம்ஜான் எல்லாம் முக்கியம் கிடையாது, தொழுகை முக்கியம் கிடையாது, இஃப்தாரே முக்கியம் கிடையாது அப்படின்னு போனான்னா ஒரு பையன். எங்க நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ரமலான் மாதம் வந்து அந்த ரமலான் மாசத்துல கூட நம்ம வந்து ஒரு சமுதாயம் விழிப்புணர்வு ஒரு மகளாவோ ஒரு சமுதாயத்தை அல்லாஹ்வை பத்தியோ மார்க்கத்தை பத்தியோ தீனை பத்தியோ எந்த விதமான புரிதலோ எந்த விதமான இறையச்சமோ ஈமானோ இல்லை என்றால் அந்த சமூகம் மூத்தா போயிடுச்சுன்னு நினைச்சுக்காங்கன்றாங்க. ஒரு அறிஞர் சொல்றாரு, அந்த மாதிரி சமூகம் பாத்தீங்கன்னா இன்னால் இல்லாகி இன்னா இல்லாகி ராஜு ஓதிருக்க முடிஞ்சு போச்சு. அது இருந்தா என்ன பிரயோஜனம்? அவன் வளர்ந்து அவன் நாளைக்கு கல்யாணம் பண்ணி அவங்க பிள்ளை வந்து எப்படி வரும்? எப்படி தக்குவான பிள்ளையா வரும்? அப்போ நம்ம ஈரானிய தாய்மார்கள் தாய்ப்பாலோட சேர்த்து தக்குவா பால் கொடுக்குறாங்க. நம்ம எப்படி கொடுக்குறாங்க? பிள்ளைகள் எப்படி வளர்த்துருக்குறாங்க? தாயே எப்படி இருக்குன்னா பிள்ளை எப்படி இருக்கும்? ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இதை வந்து நம்ம சீரியஸா அட்ரஸ் பண்ணோம். அப்ப அதுக்கு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு பேசணும். சினிமா அவது பிசினஸ்ரா, காசுக்கிட்ட அலையிறாண்டா. இன்னைக்கு ஒருத்தி கூட இருப்பான், நாளைக்கு இன்னொருத்தி கூட இருப்பான், அடுத்த நாளைக்கு இன்னொருத்தி கூட இருப்பான். அவன் காசை வாங்கிட்டு போயிடுவான், அவன் பாட்டு போய் நீ ஏன்டா அவன் பின்னாடி போற அப்படின்றது இவனுக்கு சொல்லணுமா இல்லைங்களா? அப்புறம் அந்த இளைஞர்களுக்கு மாற்று கொடுக்கணும். ஆக்சுவலா ஸ்போர்ட்ஸ்ல திருப்பணும் கவனத்தை, வாசிப்புல திருப்பணும், சுய முன்னேற்றத்துக்காக அவனை வந்து கொண்டு வரணும். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா 2 விஷயம் பண்றோம். ஒண்ணு அவன் எப்ப கெட்டு போ அப்படின்னு விட்டுறது, இன்னொன்னு என் புள்ள நல்ல பொண்ணு இவனே சர்டிபிகேட் கொடுக்கறது. அந்த நல்ல புள்ள வேஷம் எப்படி எப்ப தெரியும்? தலைக்கு மேல வெள்ளம் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து உணர்கிறோம். ஆக சகோதர சகோதரிகளே, இது வந்து கவனிக்க வேண்டிய ஒன்று. அப்போ என்னாச்சுன்னா எத்தனையோ அமைப்புகள், எத்தனையோ தௌஹீத் அமைப்புகள், அல்லாஹ், ரசூல், மார்க்கம், கபரு, மறுமை, தௌஹீத், ஆகிரத்து, ரிசாலத் எல்லாம் எங்க போச்சு? இந்த ஓட்டுறாள் சரி எப்படி ஓட்டு போட்டாங்க தெரியாதுங்க, எவன் நிக்கிறானே தெரியாதுங்க. பாருங்க, இது சென்னையில ரொம்ப தூரம் போவானா, ஒரு இடத்துல ஒரு டாக்டர் நிக்கிறாரு, ரொம்ப பட்டதாரி, ரொம்ப இளைஞர், எல்லாமே ஒரு சிறப்பானவன் நிக்கிறாரு. அங்க ஒருத்தன் ஜெயிக்கிறான், அவன் யாருன்னே தெரியல. ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்த்துட்டு முன்ன வந்து கேக்க வச்சு அறுவாலத்துக்கு வெட்டுறாங்க. பிறந்த நாள் பர்த்டே கேக்கு கூட நம்ம 2 பசங்க இருக்கிறாங்க. அப்ப இது என்னன்னு சொல்றது? என்னன்னா தெரியாது, என்ன ஒரே ஆள் தான் தெரியும், அவ்வளவுதான். ஒரே ஆள் தெரியும், ஒரே சின்னம் தான் தெரியும். அப்ப இது எவ்வளவு ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை இல்ல? இது காட்டுது, இது பெரிய இழப்புங்க நம்ம சமுதாயத்துக்கு. இது வந்து லேசப்பட்ட விஷயம் கிடையாது. ஆக நான் பேச வேண்டும், பெண்களை பேச வேண்டும், குடும்பத்தில் பேச வேண்டும், இதை டிஸ்கஸ் பண்ணோம், இதை டிபேட் பண்ணோம், இந்த சமூகத்தை மீட்டெடுக்கணும். ஆக அவங்க சொல்லணும். உமர் கத்தாப் ஆட்சியாளர்கள் எப்படி இருந்தாங்க? ஆட்சியாளர் யாரு? என்ன காரணம் தெரியுமா? இவங்க மாற்றே சொல்லலைங்க நம்ம சமூகம். அதானங்க ஆகுது, மாற்று சொல்லல. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து எப்படி ஆட்சி பண்ணாங்கன்னு காந்தி புரிஞ்சு வச்சிருக்கிறாருங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ஆட்சி பண்றது காந்தி புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. இவன் தன்னுடைய ஆட்சி தலைவரா யார வரணும்ன்றா, இந்த நடிகர் வரணும்னு சொல்றான். இப்ப நடிகர் வர்றாரா வரலையா அதுக்கு நமக்கு எந்த விதமான எதிர்ப்பு கிடையாது. இப்ப அந்த நடிகர் மீது பகையோ நடிகருக்கு எதிர்க்கிறவங்க மீது நமக்கு பெரிய அன்போ கிடையாது. ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசியலா பாருங்க, தேர்தலா பாருங்க. அப்ப நீங்க மார்க்கத்தை போட்டு நீங்க என்ன செய்யாதீங்க, அந்த சினிமா முகத்துல எல்லாத்தையும் கரைச்சிடாதீங்க. அதுதான் நாம் இங்கே பேச வேண்டியது. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரியே, நம்முடைய அடித்தளம் இப்படி இருக்கிறது. அப்ப அடித்தளம் வீக்கா இருக்குது, பேஸ்மெண்ட் வீக்கா இருந்தா பில்டிங் எப்படி சார் ஸ்ட்ராங்கா இருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க ஜி. அப்ப இவங்களுக்கு நம்ம பெரிய படிக்க வச்சு, இவங்களுக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்து, இவங்களுக்கு பெரிய பிசினஸ் மேன் ஆக்கி, இதுல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 7 இருந்து 70 வயசு வரைக்கும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஏதோ ரோட்ல போறவங்க, பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க, விவரம் தெரியாதவங்க இல்ல. எங்கிட்ட ஒரு ரொம்ப மிகப்பெரிய நல்ல சிந்தனை உள்ள ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க விஜய்க்கு வந்து முஸ்லீமுக்கு ஆதரவு கொடுக்க சொல்லுங்க. என்ன அர்த்தம்? இல்லைங்க வர்றேங்க நம்ம அவரு அப்படிங்க. இல்லைங்க நேற்று வரைக்கும் ஏத்துட்டு இருந்தேன், அதெல்லாம் எடுத்துட்டு போகுதுங்க.
நம்ம அப்படி கொடுக்கணுங்க, அவர் தாங்க ஜெயிப்பாருங்க. அப்ப எப்படி போயிட்டு இருப்பா, அது சரியா தப்பா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இந்த கண்மூடித்தனமான மோகத்துக்கு பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் என்ன செய்றாங்க, இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது, கேரளாவில கிடையாது, உலகத்திலே எங்கேயுமே இல்லை. அப்ப எங்கே இல்லாத ஒரு நோய் எப்படி வந்து கால்ரா வருதோ, எப்படி டெங்கு காய்ச்சல் வருதோ, எப்படி கேன்சர் வருதோ, அந்த மாதிரி என்ன இருக்குது, இதுவும் என்ன இருக்கு, சிக்கன் குனியா மாதிரி என்ன இருக்குது, தமிழகத்துல ஒரு நோய் இருக்குது. இந்த நோய் என்ன எது நம்ம அட்ரஸ் பண்ணணும். அப்ப அது வீட்டுல பேசப்படணும், பெண்கள்கிட்ட பேசப்படணும், குழந்தைகள்கிட்ட பேசணும். சினிமானா என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க கிட்ட என்ன செய்யணும், விளக்கணும். அவங்களுக்கு வந்து உண்மையான கதாநாயகர்கள் யாரு, உண்மையான சரித்திர நாயகர்கள் யாரு, மிகப்பெரிய சிறந்தவர்கள் யாரு, மார்க்கத்தில் யார் இருக்காங்க, வரலாற்றுல யார் இருக்காங்க, சரித்திரத்துல யார் இருக்காங்க, சயின்டிஸ்ட்ல எப்படி உருவாங்கினாங்க, தொழில் வல்லுநர்கள் யாரு, பிசினஸ் மேக்னெட்லாம் யாரு அப்படிங்கிற புரிதலை ஏற்படுத்தலைன்னா அவன் ஃபுல்லா இந்த மாதிரி போகத்துல போய் முங்கி என்ன செஞ்சிருவாங்க. ஒரு தலைமுறையே காணாமல் போவதற்கான ஒரு அபாயகரமான அறிகுறி. அல்லா நம்மளை காப்பாத்திட்டா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கு புரிய வச்சுட்டா, இந்த பாரு நீ என்னதான் மார்க்கம் இங்க இருக்கோம் என்ன சொல்லிட்டு போயிட்டே இரு, நீங்க பாரு அந்த கமிட்டி இந்த கமிட்டி அந்த ஜமாத்து இந்த ஜமாத்துன்னு எல்லாம் போயிட்டே இருங்க, உங்க இதெல்லாம் எங்கிட்ட எடுபடாது, நாங்க முதலமைச்சரே தோற்கடிச்சிருவோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நாங்க கத்திய வச்சு கேட்க வெட்டுறவன்ட்ட நாங்க வந்து ஓட்டு போட்டுருவோம், தண்ணி அடிக்கிறவங்கிட்ட ஓட்டு போட்டுருவோம், எங்களுக்கு எந்த விதமான வித்தியாசம் கிடையாது, எங்களுக்கு அதுதான் வேணும் அப்படின்னு ஒரு சமூகம் போச்சுன்னா அவ வருங்கால நிலை என்ன அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமுதாயத்தினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அந்த சமுதாயத்தை மீட்டெடுக்கக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஹஜ்ஜி பயணத்திற்காக உலகெங்கும் இருந்து ஆஜிகள் புறப்பட்டு விட்டார்கள். ஆக பொதுவாகவே இப்போ இந்தோனேஷியா மலேசியா எல்லா இடத்துலேருந்து வர்றாங்க. அங்கே நம்ம ஆசியாவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கெல்லாம் வந்தால் இளசுகள் அதிகமாக வர்றாங்க. இப்போ இந்தோனேஷியாவில் வந்து நிறைய இளைஞர்கள் வர்றாங்க. இன்னொன்று ஒன்று தெரியுமா, அங்கே வந்து பிஃபோர் மேரேஜே ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றாங்க. கேட்டிங்கன்னா மாப்பிள்ளை ஹஜ்ஜு முடிச்சிட்டாரா, பொண்ணு ஹஜ்ஜு முடிச்சிருச்சா, இப்போ நம்ம எப்படி ஓதி இருக்குதா, படிச்சிருக்குதா, கிராஜுவேட்டா, ஒரு வேலை செய்யறாரா, சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டேட் கவர்மெண்டா, பிசினஸ்னா கடை வச்சிருக்காரா, எங்கேயாவது வேலை செய்யறாரா, எவ்வளவு சம்பாதிக்கிறது, 80,000 1,00,000 அப்படி சும்மா சாதாரணமாக கேட்கறோம்ல. ஒரு பொண்ணு மாப்பிள்ளன்னா இது இருக்கா, பையன் ஹைட் எப்படி இருக்கு, வெயிட் எப்படி இருக்கு, எந்த ஏரியாவில் இருக்கிறாரு கேட்கறோமா இல்லைங்களா. அங்க கேட்கறதுல அடிப்படையான ஒண்ணு என்னன்னா, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாரா. நம்ம ஆள்கிட்ட போய் கேளுங்க, துவா செய்யுங்க ஆஜர், எதுக்குப்பா துவா செய்யணும், இல்லை அல்ஹம்துலில்லாஹ் இந்த பையன் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, சரி அந்த பேரனுக்கு ஹத்னா விடணும், இன்ஷால்லா விட்டதுக்கு அப்புறம் நான் போயிட்டு வந்திருப்பேன், இன்னாலி இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பேரனுக்கு ஹத்னா பண்றதுக்கு நீ ஹஜ்ஜுக்கு போறதுக்கு என்ன சம்பந்தம் இல்லைங்க, சின்ன பிள்ளைங்க அவன், இப்ப நம்ம இருந்து விட்டுட்டு போனா தானே ஆஜர் அது சரியா வரும். இந்த பேத்தியை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கணும்ல, இன்னும் நிறைய பொறுப்பு இருக்கு, அந்த கடனை கொஞ்சம் அடைக்கணும்ல, அந்த வீடு 2 ஃப்ளோர் தான் கட்டிட்டு அந்த பக்கத்துல ஒண்ணு வாங்கினா அதை கொஞ்சம் பேஸ்மெண்ட் போட்டு போகணும். கபருக்கு போற வரைக்கும் இப்படி ஏதாவது வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். எங்க மார்க்கத்துல எங்க வருது, கல்யாணம் முடிச்ச பிறகு தான் ஆட்சிக்கு போகணும், வீடு கட்டதுக்கு அப்புறம் ஆட்சிக்கு போகணும், எல்லா இது முடிச்ச பிறகு ஆட்சி, எல்லாம் முடிச்ச பிறகு நீ கபருக்கு போகணும், தப்பா சொல்றீங்க. எல்லாம் முடிச்சுன்னா என்ன அர்த்தம்னா, நீ கபருக்கு போற டைம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இவன் என்ன சொல்றான்னா, வயசாகி நீங்க போய் என்ன பண்ண போறீங்க, 28 கிலோமீட்டர் நடக்கணும் ஹஜ்ஜுக்கு போறவங்க, கேட்டு பாருங்க. காபத் அதான் நீங்க இருக்கிற ஹோட்டல் காபத்துல எத்தனை கிலோமீட்டர், உள்ள எத்தனை கிலோமீட்டர், சஃபா மருவா எத்தனை கிலோமீட்டர், சைசேரி எத்தனை கிலோமீட்டர், மினா நீங்க எந்த கார்ல இருந்தாலும் எறும்பு மாதிரிதான் போகும். கண்ணியத்துக்குரியதிலே நம்ம காலங்கள் பரவாயில்ல, ஏதோ இருந்துட்டோம் ரைட், நமக்கு எல்லாம் புரிதல் இல்லை. குறைந்தபட்சம் நம்மளுடைய பிள்ளைங்க நம்ம பேரம்பேத்திகளுக்கு கரெக்டா அந்த வயசான அந்த வயது உள்ள காலத்திலேயே என்ன செஞ்சிருங்க, வாய்ப்பு இருந்துச்சுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 சொல்றாங்க. இப்ப ஆரோக்கியம் இருக்கா, போறதுக்கு காசு இருக்குதா, ஒட்டகம் இருக்கு, அன்னைக்கு ஒட்டகம்னாங்க, இன்னைக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் விசா இருக்குதா, இது 3 இருக்குன்னு அல்ல செஞ்சீங்க, அமுச்சு விட்டுருங்க, அவ்வளவுதான். அது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். ஏன்னா மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், எப்படி தொடுகை நோன்பு ஜக்காத்து கடமையோ அது போன்ற அது ஒரு கடமை அப்படிங்கிற புரிதலை நம்முடைய சமுதாயத்திற்கு ஏற்படுத்த வேண்டும். ஆனா வயசானவங்க அங்க போனாங்கன்னா எதுவுமே செய்ய முடியாம வெறும் ரூம்ல என்ன செய்யறாங்க, இருக்கக்கூடிய நிலைமையை வந்து பாக்குறோம். அது ஹெல்பிங் டெஸ்க்ல போய் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க, அட்மிட் ஆயிடுறாங்க, ஆஸ்பத்திரியில போறாங்க, 10 நாள் 15 நாள், காய்ச்சல் ஜுரம் தலைவலி கால்வலி இடுப்பு வலி குறுக்கு வலி பேக் பெயின், ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். நாங்க சொல்றது வந்து ஆதாரப்பூர்வமா அங்க மருத்துவர்கள் போறாங்களே, தமிழ்நாட்டுல இருந்து மருத்துவர்கள் அவங்க சொல்றாங்க. அது ஏன் ஆஜியே உங்க ஊர்ல இருந்து மட்டும் இப்படி வர்றாங்க,
மற்ற நாட்டுலதான் அப்படி வர்றது இல்லையே. அப்போ நம்ம வந்து எல்லாத்துலயுமே என்ன செய்யணும், இன்னும் நம்ம சமுதாயத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வேண்டுமாக எல்லாம் அல்லாஹ் தஆலா ஃபர்லை ஃபர்லாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆற்றலை தருவானாக. ஆக மார்க்கத்திலே எதற்கு என்னென்ன அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதனை உள்வாங்கி கொண்டு செயல்படக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக. வாழும் பொழுதும் ஈமான் உள்ள மக்களாக நம்மை ஆக்குவானாக. நாம் மௌத்தா போகும்போதும் ஈமானுடனே அல்லாஹ் தஆலா நம்மை மௌத்தாக்குவானாக. மறுமையில எழுப்புகின்ற பொழுதும் ஈமான்தாரிகளோடு அல்லாஹ் நம்ம எழுப்புவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.